யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இந்த பரமண்டல ஜெபத்தை பற்றி நாம் வாசித்து பார்க்குறோம். இந்த காலம் தவக்காலம் அப்படி சொல்லுவாங்க. என்ன காலம்? ஜெபக்காலம், தவக்காலம், ஜெபக்காலம். ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாக சார்ந்திருக்கிற ஒரு காலம். எல்லா நாளும் ஆண்டவரை சார்ந்திருக்க சிறப்பாக உலகமெல்லாம் அது ஆண்டவருடைய பார்த்தல் அதிகமாக அமர்ந்து அவருடைய முகத்தை தேட, உபவாசிக்க, ஜெபிக்க அதிகமான முன்னுரிமை கொடுக்கிற ஒரு காலம். ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஜெபம், எப்படி ஜெபம் செய்யணும், எப்படி ஜெபம் செய்யக்கூடாது, முதலாவது எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது என்பதை குறித்து நாம் வாசித்து பார்க்கிறோம். திரும்ப நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். 9ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜெபத்திற்கும் ஒரு முறை இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல, என்ன சொல்லி கொடுத்தாரு? பிரசங்கம் பண்ணுறதை விட ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, பிரசங்கியர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் அந்த வரம் இருக்குது. ஆனால் ஜெப வரம் எல்லாருக்கும் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன். எல்லாருக்கும் ஜெபிக்கிறதுக்குரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பிரசங்கித்து பிரசங்கித்து பின்வாங்கி போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஜெபம் பண்ணி பின்வாங்கி போனவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன். ஆகவே இந்த நாட்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். டாக்டர் பால் யாங்கிச்சோ உலகத்தில் பெரிய சபையின் போதகர் ஆட்களை பார்த்து சொல்ல, ஜெபம் பண்ணுங்க, முகத்தை தேடுங்க. எப்படி ஒரு டாக்டர் எல்லாருக்கும் விட்டமின் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு ஊசி போட்டுகிட்டே இருப்பார், அது ஜெபிக்கிற வரைக்கும். ஆகவே அவங்க சபையில் காலைல 5 மணிக்கு 5000-10,000 பேர் வருவாங்களாம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே அன்றைக்கு அவங்க அந்த ஜெபமல்ல அதிகாலையிலே 5000-10,000 பேர் வருவாங்கன்னா, ஏன் அப்படி வர்றாங்கன்னா, காலையில் வந்து ஜெபிக்கும்போது அந்தகார வல்லமையை கட்டி ஜெபம் பண்ணுறாங்க. ஆமேன்னு சொல்லுமா? அந்தகார லோகாதிபதி அவன் செயல்படக்கூடாதபடி அவனை கட்டி ஜெபம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, எவைகளை அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்தில் கட்ட அப்படின்னு செய்யப்பட்டிருக்கோம். அப்படியானா அவன் காலையிலே ஜெபம். இன்னைக்கு காலையில் வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவனுக்கு பலம் கிடைச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. நமக்கு வேண்டிய எனர்ஜி அங்கே தான் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? முழங்காலில் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லணும். முழங்காலின் அனுபவம். பாஸ்டர் ஏசி சபையின் போதகர் சென்னையில் பிரசவாக்கத்தில் இருந்த தலைமை போத பாஸ்டர் ஜி சுந்தரம் சொல்லுவாங்க, நீ முழங்காலில் நிற்காமல் குதிங்காலில் நிற்காத. முழங்காலில் நிற்காம அப்படி என்ன அர்த்தம்? முதல்ல ஜெபம் பண்ணாமல் எங்கே போவாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. திருச்சபையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூத்தர் அவர் சொல்றார், மை ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இஸ் வித் காட். முதலாவது சந்திப்பு தேவ சந்திப்பு. எல்லாம் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. வேற யாரையும் நான் சந்திக்கக்கூடாது. வேற யாரும் சந்திக்கிற முடியல. யாரை சந்திக்கணும்? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என் தகப்பனை பார்த்துட்டு தான் வருவேன். யார் வந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துட்டு தான் வருவேன். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். அவரை சந்திக்காமல் நான் வேற யாரும் சந்திக்க மாட்டேன். அவர்கிட்ட பேசாமல் நான் வேறட்டும் பேச மாட்டேன். நான் அவர்கிட்ட பேசணும், அவர் என்கிட்ட பேசணும், அவர் என் கூட இருக்கணும், நான் அவர் கூட இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தோடு நான் போகணும். அப்போ தான் எனக்கு அந்த நாள் ஜெயத்தின் நாளாக இருக்கும், நான் தோல்வியின் நாளாக இருக்கும். மற்றவங்க சொல்லுவார், ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். அந்த 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் சத்துரு என்னை சுலபமாக மேற்கொள்வான். நான் அவனை மேற்கொள்ளணும்னா நான் 2 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த படம் தான். இது சில சபைகளில் என்ன வழக்கமாக சொல்லுவாங்க. நம்ம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி சில சபை வழக்கமாக இது சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ஆனால் முன்னுரிமை கொடுத்தது நல்லது. அல்லேலூயா சொல்லுமா? இது கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவாங்க. ஆகவே நமக்கு இங்கே வாசித்து பார்க்குறோம். இந்த 6 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது எல்லாம் சொல்லுங்கள். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை சோதனைக்குள் படாதபடி தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் இங்கே பார்க்கும்போது முதலாவது அந்த பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை, ஒரு உறவு. ஜெபம் என்றாலும் உறவு தான். இன்டிமெசி, ரிலேஷன்ஷிப், உறவுன்னு அடிப்படையில் தான் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படின்னு சொல்லி அந்த உறவு. இது மனித உறவு. மனித உறவுகளில் குறைவு இருக்கும். அக்கா தங்கச்சிக்கு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், வருமா வராதா? ஆனால் இந்த உறவில் சண்டை வராது. இது ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? இது மனித உறவல்ல, தேவ உறவு. ஆகவே ஆண்டவருக்கு நமக்குள்ள பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, இது அவருக்கும் நமக்குள்ள உறவு. ஆகவே அப்பா பிள்ளைங்கிற சொல்ல பிதாவே, தமிழில் பிதாவுன்னு சொல்லணும், ஆங்கிலத்தில் ஃபாதர். அப்பா அப்பான்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா நான் உங்களை திக்கற்றலாக விடேன்னு சொன்னார். அது ஆங்கிலத்தில் அவங்கள அனாதையாக விடேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஒரு அப்பா இருக்கார். சொல்லுங்களேன். ஆமேன். ஒருவேளை உங்களுக்கு பூலோகத்துக்குரிய அப்பா இல்லாட்டிலும் பரலோகத்துக்கு ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாரு. இந்த உலக பிரகன் அப்பா நம்ம விட்டு போயிடுவாங்க, இந்த அப்பா எப்போது நம்ம கூடவே இருப்பாங்க. ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு நம்மளை கைவிடவே மாட்டார். அவனை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எந்த சூழ்நிலையும் விட மாட்டார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருந்தாலும் உங்க கூட இருப்பார். நீங்க அவர் விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டுடுவார். அந்த உறவு பரமண்டலம் இருக்கிறீங்கள். ஆமென். அல்லேலூயா. நான் பார்க்குற மண்டலம் வான மண்டலம் அல்ல. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற நான் பார்க்குற வானம், ரெண்டாவது சூரிய சந்திர நட்சத்திரம், மூணாவது இருக்கிற வானம், மூணாவது வானம்னு சொல்லி பவுல் சொல்றார். அங்கே இருக்கிற தகப்பன், அதேவேளை அவர் தேவாலயத்தில் இருக்கிறார். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருக்கார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தனை செய்கிறாராம். சமயமாக இருக்க பக்கத்தில் இருக்கிறார். சொல்லுங்களேன். உண்மையிலே சொல்கிறீங்களா? பக்கத்தில் இருக்காரா? பையன் நீங்கள் கவலைப்படுறீங்க? அவர் என் பக்கத்தில் இருக்கும். ஒரு பாட்டு ஒன்று இல்லையா? பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே,
சொல்லமா, என்னப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என்னம்மாவும் நீரே, என்னப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஃபாதர் அந்த இடத்துல யாரை வைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவே, பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, என்ன அழகான ஒரு உறவு. ஹல்லேலூயா சொல்லுமா. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் பிள்ளைங்க உறவு. அக்ஸா ஒரு அப்பாட்ட கேட்டாங்க, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, அது நல்லா இல்லை, ஆகவே எனக்கு அதை விட கொஞ்சம் மேலான ஆசீர்வாதம் தாங்கன்னு கேட்டப்போ, நீ கொடுத்த ஆசீர்வாதம் வறட்சியாக இருக்கு, எனக்கு செழிப்பானது தரணும்னு கேட்டப்போ உடனே காலை அவங்க அப்பா என்ன கொடுத்தாங்களா, மேற்புறத்தையும் கீழ்ப்புறத்தையும் கொடுத்தான்னு சொல்லிருக்க. அது ஆங்கிலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பர் ஸ்ப்ரிங் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங். இன்னும் சொல்ல போனால் வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. யோசேப்புக்கு சொன்னார், வானத்தின் ஆசீர்வாதத்தினாலையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலையும் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். இந்த காலை மார்ச் மாதத்தில் அப்பா பிள்ளைங்கிற உறவு வரும்போது, வறட்சி வரும்போது, தேவை வரும்போது, கேட்கும்போது நிறைவே தருகிறான். கரங்களை தட்டி இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் எனக்கு அப்பாவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு அம்மாவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என் காரியத்தில் கவனமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், உனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தகப்பனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் பக்கத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னை தூக்கி சுமப்பதற்காக ஸ்தோத்திரம், கண்ணீர் சிந்து வேளையில் கதறி எழுத பொழுதெல்லாம் கூட இருக்கிறீங்களே, அந்த உறவு மேலானது. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுமா. ஆமேன். அந்த அன்பான பரமண்ட எங்கள் பிதாவே, என்ன அழகான ஆசீர்வாதம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பாருங்க 49:25 சொல்லட்டு, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வவல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை என்ன செய்வாராம். ஆமென். அப்பர் ஸ்ப்ரிங் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங். அப்பா ஒரு வறட்சியான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, அந்த வறட்சியை மாறணும். ஒருவேளை ஜனவரியில் வறட்சி இருந்துக்கலாம், பிப்ரவரிலையும் ஒருவேளை வறட்சி இருந்திருக்கலாம், ஆனால் மார்ச் மாதத்தில் எனக்கு ஒரு செழிப்பை தரணும். அப்பர் ஸ்ப்ரிங் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங். நீர் எங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்னீங்களே, அனாதையாக விட மாட்டேன்னு சொன்னீங்களே, என் கூட இருப்பதற்காக நன்றி. உங்களைப் போல தேவன் இல்லை, உங்களைப் போல ஆண்டவர் ரட்சகர் இல்லை. உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமென். பரமண்டலங்கள் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய நாமம், எல்லாம் சொல்லுங்களேன், உம்முடைய நாமம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. உம்முடைய நாமம் தமிழில் சொல்ற நாமம்னு சொல்கிறத விட பெயர். அல்லேலூயா. உங்கள் அப்பா பேர் என்ன, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று, இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறார், என்னை ரட்சிக்கிறார். என் சாபத்திலிருந்து, நான் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் செத்து கிடந்த என்னை தூக்கி விட்டு என்னை உயிர்ப்பித்தார். செத்தவனை செத்தவனுக்கு வேண்டியது உயிர், அந்த உயிரை கொடுத்த தெய்வம். ஆமென் சொல்லுமா. பாவத்தில் வியாதியில் சாபத்தில் செத்துக்கிட்டு இருக்கமே, நம்மளை தூக்கி விட ஒரு தகப்ப இருக்கிற. கரங்களை தட்டி கத்திர அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்து போன நம்மை உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியை விசுவாசிக்கிற நம்மை அவர் புதுப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அக்கிரமம் பாவம் எங்கே நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்ட தாவி சொல்றாரு, என் தாய் என்னைய பாவத்தில், நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே பாவத்திலே தான் பிறக்கிறேன். நான் தப்பு பண்ணேன்னு நினைக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன். பார்வையிலும் பண்ணுறேன், சிந்தனையிலும் பண்ணுறேன், எண்ணத்துலையும் பண்ணுறேன், மனசுலே செய்கிறேன். அது வெளியே தெரியாது. தெரியாமலே அறியாமலே செஞ்சிட்ருக்கேன், என் அறியாமலே பேசிகிட்டு இருக்கேன், என் அறியாமலே பார்க்குறேன், என் அறியாமலே கேட்குறேன். ஆகவே
அதை ஆண்டவர் சொன்னார், தீமையானதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை பேசாத அப்படி சொன்னார். அதான் 3 குரங்கு படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. 3 குரங்கு அந்த காந்தி போதனையை சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு காட்டுவாங்க. தீயதை பேசாத, தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத. நம்ம அறியாமலே இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் மனசில் இருக்குன்னு தெரியாது, நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். ஆமென். அப்போ மனதளவில் நம்ம எத்தனை தப்பு பண்ணுறோம் தெரியுமா? அதான் ஆண்டவர் அந்த சாவி சொல்ற, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் எனக்கெல்லாம் அப்படி ஒரு கருவி இருந்தால் நல்லா இருக்குங்க. எக்ஸ்ரே இருக்கு இல்லையா சொல்லுமா? அப்போ உடனே சொல்லணும், இந்த மாட்டு இவன் மனசில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவானும். அந்த மாதிரி ஒரு கருவி நமக்கு வரலை, ஆனால் ஆண்டவருக்கு அது தெரியும். என் நாவில சொல் பிறதுக்கு முன்னால் அதையெல்லாம் அவர் பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுமா? நான் எங்கே உட்காந்துருக்கேன், எங்கே எந்திரிச்சிருக்கிறேன். இப்போல்லாம் டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி வந்திருக்கு. நாம் என்ன பேசுகிறோமோ நமக்கு கேமராவில் அப்படியே பதிவாகுது. அன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை வச்சிருந்த ஒரு செல்ஃபோனை திருடிட்டான்னு அங்கே நடக்குது. அந்த பிள்ளை எடுத்துட்டான். அப்போ சந்தேகப்பட்ட உடனே அந்த பிள்ளை தான் எடுத்திருக்குங்கிறத ஒரு சின்ன கணிப்பு இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்டேன், இல்லை நான் எடுக்கலை அப்படின்ட்டாங்க. எடுக்கலைன்ன உடனே அந்த பிள்ளை வீட்டில் போய் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி பாஸ்டர் வந்து என்னைய செல்ஃபோன் திருடிட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு, நான் 3 குரங்கு வந்துட்டேன், இந்த குரங்கு இங்கே பாருச்சு, இங்கே தான் இருந்திருக்கு. ஒரு பூனை அன்னைக்கு போயிடுச்சு, ஒரு 3 பூனை பிடிச்சி போட்டார். நல்ல பூனை வருது, குரங்கு வருது, என்னெல்லாம வருதுப்பா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவைகளெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யிட்டா, வீட்டில் போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் ஃபோன் திருடிட்டேன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீட்டில் போயிருந்தேன். உடனே அந்த அம்மாங்கிறது வந்து, நான் யார் தெரியுமா, என் பிள்ளை யார் தெரியுமா, எங்கே யார் தெரியுமா, நீங்கள் எப்படி சொல்லலாம் வைக்கலான்னு சண்டை போட்டுட்டாங்க. அப்படியாம்மா, ஏம்மா இந்த சந்தேக கேஸில் இப்படி விவரம் கேட்டோம். ஓகே சரி, நிவர்த்தி பண்ணிடணுன்ட்டு கேமரா போட்டோம். கேமரா போட்ட உடனே இந்த பிள்ளை போகிறா, ஃபோனை எடுக்கா, பையில் வைக்க, க்ளீனாக ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த கேமரா இருக்கிறதுனால நமக்கு காரியம் தெரியுது. நீங்கள் பேசுங்களோ பேசலையோ உங்கள் பேச்செல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றுக்கும் நியாய தீர்ப்புனால என்ன செய்யணுமா? அப்படின்னா அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு. இன்னைக்கு இந்த செல்ஃபோனில் நாம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் அந்த டவருக்கு தெரியும். உடனே ஒரு போலீஸ் போய் கடைசி ஃபோன் எந்த டவரில் இருக்கோ அங்கே தான் இருப்பான்னு அவன் கண்டுபிடிச்சிடான். டெக்னாலஜி இப்போ வரக்கூடிய அதை விட டெக்னாலஜி நாம் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு ஏதோ ஒரு சிப் ஒன்று போட்டுருந்தாங்க, எங்கே உட்காரோம், எங்கே போகிறோம், எங்கே படுக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், என்னென்ன செய்யணும், என்ன வரக்கூடிய காலத்தில் அந்த கிறிஸ்து காலத்தில் என்ன நடக்குங்கிறது எங்கேயோ போயிடுச்சு டெக்னாலஜி. ஆனாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். மனுஷன் எதை பார்க்குறான்? இதயத்தை பார்க்குறாரு. ஆகவே பரமண்ணன் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உங்கள் நாமம் எல்லாவற்றையும் அறிந்த நாமம், இயேசுவின் நாமம். ஆகவே இந்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னிக்கிற நாமம், என்னை குணமாக்குற நாமம், எனக்கு விடுதலை கொடுக்கிற நாமம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நாமம். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரஃபா, யெகோவா ஷலோம், சமாதானம் கொடுக்கிறவர். ஆமென். அப்படின்னு பட்ட பேரை சொல்லிட்டு சொல்ல 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 உம் நாமம் சொல்ல சொல்லன்னு சொல்லிப்பார். அப்படி நாமம் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? நம்ம மந்திரம் போடுறதில்லை, இந்த இயேசுவின் நாமத்தை சொன்னாலே பெரிய மாற்றத்தை தரும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே நம்முடைய இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை இறங்கும். அவருடைய பிரசன்னம் இறங்கும்போது வல்லமை நாம் உணர்வோம். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே இந்த நாமத்தை நாம் உயர்த்தலாம். சில பாருங்க 20ஆம் சங்கீதத்தை சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து என்ன செய்றாங்க? அவர் முறிந்து நாங்களோ எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். உலகத்தில் இன்னைக்கு ரதத்தை குதிரைகளை குறித்து உயர்த்தி பேசுறாங்க. அவர்கள்லாம் கீழே விழுவாங்க.
ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமம், எல்லாம் சொல்லுங்க, யாருடைய நாமம்? உங்க நாமம். ஆமென் சொல்லுமா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே யாவே அல்லேலூயா யாவே யாவே அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் அழிதிறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் அழிதிறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உங்க நாமம் உங்க நாமம் உங்க நாமம் உங்க நாமம். பரமண்ணின் பிதாவே, உங்களுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. உங்க நாமம். அப்புறம் என்ன சொல்லிருக்குது? உங்க ராஜ்யம், உங்க ஆட்சி. அந்த ராஜ்யம் சொல்ற உங்க ஆட்சி. எல்லாம் சொல்லுங்க. இப்ப யார் ஆட்சி நடக்குது? யாருடைய ஆட்சி? மனித ஆட்சி. அல்லேலூயா. இந்த மனித ஆட்சி ஒரு நாள் மறையும். எத்தனையோ ராஜாக்கள் பைபிளில் பார்க்குறோம். முதல் ராஜா சவுல் ராஜா வந்தார், போயிட்டார். தாவீது வந்தார், போயிட்டார். சாலமன் வந்தார், போயிட்டார். ரெகோபயா வந்தார், போயிட்டாங்க. அப்படியே ராஜாக்கள் வந்தாங்க, ராஜாக்கள் போயிட்டாங்க. அதான் நீதி பிரசங்கில் ஒன்று வசனம் ஒன்று நினைக்கிறேன். சிங்காசனம் தலைமுறை தலைமுறை நிலைத்து நிற்குமா? சிங்காசனம் நிலைச்சிருக்கார். ஆனால் இயேசுவின் சிங்காசனம் நிலைத்திருக்கும். அவருடைய ராஜ்யம், அவருடைய மரியாளுக்கு சொல்லும்போது அவர் தாவீதுடைய சிங்காசனத்தை ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அல்லேலூயா சொல்லுமா. காபிரியல் தூதன் மரியாளுக்கு சொல்லுமா, அவருடைய ராஜ்யத்திற்கு, இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. பாபிலோன் தேசத்தை நேபுகாத் நேச்சார் தரிசனம் சொப்பனம் கண்டார். பொன்னாலான ஒரு பகுதி, ஒரு சிலை, பொற்சிலையை கண்டார். பொண்ணு, அப்புறம் என்னதான்? வெண்கலம், பொண்ணு வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இரும்பு களிமண். பொன்னான பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், எல்லா சாம்ராஜ்யம், எல்லா வல்லரசுகளும் போயிடுச்சு. இப்போ இருக்கிற குட்டி குட்டி ஆட்சிகள் இருக்கு. நான் அங்கே ஆட்சி தெரியுமா, உங்கள் ஆட்சி, எல்லா ஆட்சியும் இந்தியாவில் இந்த ஆட்சி, இந்த இந்திய சாம்ராஜ்யம் எத்தனையோ பேர் ஆட்சி தான். பொற்காலம், குப்தருடைய காலம், பொற்காலம், மௌரியர் ஆட்சி, அப்படின்னு நிறைய ஆட்சி. இந்தியா வரலாறு, யூரோப்பியன் வரலாறு, அமெரிக்க வரலாறு, எல்லா ராஜ்யங்களுடைய வரலாறு, ஆட்சி எல்லாம் நாங்கள் சரித்திரத்தில் படிக்கும்போது அதில் அவங்களுடைய ஆட்சிக்கு, அவங்க எழுச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு படிப்போம்.
பிறகு கடைசியில் வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு படிப்போம். இதுதான் உலக வரலாறு. எல்லா ராஜ்யங்களையும் எழும்போது விழுந்து போகும். நான் உங்கள் ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா சொல்லுமா. அவருடைய ராஜ்யம் நீதியும் உள்ளது. வேதம் சொல்ல தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும். அது சந்தோஷமா இருக்கிறது. அங்கே நீதி இருக்கும். இந்த மனித ஆட்சியில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை. பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், எத்தனை பாலுறவுகள், தவறான முறையில் இன்றைக்கு பிள்ளைகள் கடத்தப்படுது பார்க்குறோம். கொள்ளைகள் குவிஞ்சு கிடக்குது. சிறைச்சாலையெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குது. ஆனால் ஒரு காலம் வரும்போது இயேசு கிறிஸ்து ஆட்சி சிறைச்சாலையில் ஆளே இராது. அல்லேலூயா சொல்லுமா. கோர்ட்டுக்கும் ஆள் போகாது. அல்லேலூயா சொல்லுமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஆள் போகாது. அல்லேலூயா சொல்லுமா. ஜிஹெச்சுக்கும் ஆள் போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். மரணமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா. இவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்தானம். சூரியன் உதிக்கிற தேசம் இங்கே அஸ்தமிக்கிற தேசம் மட்டும் அவருடைய ஆட்சி ஆயிரம் 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 அவரோட ஆளுகை செய்யப்படும். ஆமென் சொல்லுமா. ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடுத்தக்க நீங்கள் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆமென் ஆமென் பாடுபடுவோம். அவருக்காக பாடுபடுவோம். ஏனால் அவரோடு கூட ஆட்சி செய்வோம். உங்கள் ராஜ்யம் வருவதாக. உம்முடைய நாமம் thy name, thy kingdom. உங்க நாமம், உங்க ராஜ்யம், thy will, உங்க சித்தம். எல்லாம் சொல்லுங்க. உங்க சித்தம் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஏன் சித்தம் வேண்டாம், மனித சித்தம் வேண்டாம். உங்க சித்தம், உங்க விருப்பம், உங்க சித்தம், உங்க திட்டம், உங்க ஆட்சி. நீங்க எப்படி என்னை நடத்த விரும்புகிறோம். உன் சுய புத்தின்மையை சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து உன் வழியில்லாமல் அவரை நினைத்துக்கள். அப்பொழுது அவர் உன் பாதையில் என்ன செய்வார். உன் புத்தி இடம் கூடாது. என் மகனே என் புத்தியை கேளு, தகப்பன் புத்தியை கேளு, தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் அடிக்கடி சொல்வேன். என் மகனே என் மகனே என் மகனே. நீதிமொழி 1:8. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை. அவர் தான் நமக்கு தாயின் தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்கல்ல. ஒரு அப்பா இருந்தால் பிள்ளைக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அம்மா இருந்தால் பிள்ளைக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. உன் தகப்பன் புத்தியை கேளு, உன் சுய புத்தியின்மையை சாயாமல் உன் முழு இதயத்துடன் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து என்ன செய். உன் வழி எல்லாம் சொல்லுங்க. உன் வழிகளில் எல்லாம் நினைத்து அப்பொழுது ஒரு பாதையில் சேவைப்படுது. என் புத்தி, என் சித்தம், என் திட்டம் வெள்ளம் குப்பையில் ஒன்று போட்டுடணும். அல்லேலூயா சொல்லுமா. உங்க சித்தம். அல்லேலூயா சொல்லுமா. நம்ம சித்தத்து போனால் எங்கேயா முட்டிட்டு போய் நிற்போம். சுயசித்த இடம் கொண்டதான். ஒரு ஆதாமும் ஏவாளும் சுயத்தை இடம் கொடுத்தாங்க. முடிவில் எதை சந்திச்சாங்க. ஒரு சவுல் சித்தத்துக்கு இடம் கொடுத்தான், வீழ்ச்சி. தாவீது சுய சித்தத்துக்கு விருப்பத்துக்கு இடம் கொடுத்தான், வீழ்ச்சி. தாவீது நீ அந்தரத்தில் செஞ்ச, நான் உன்னை வெளியே செய்யறதுக்கு உன்னை நீ செய்த பாவத்தை வெளியே கொண்டுருவேன். உங்க சித்தம், உங்க நாமம், உங்க ராஜ்யம், உங்க சித்தம். இது முதலாவது தேவனுக்குரியது. பரமண்ட ஜெபத்தில் முதலாவது தேவனுக்குரிய 3 காரியங்கள். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உங்க சித்தம். அல்லேலூயா சொல்லுமா. அதுக்கப்புறம் எங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுமா. சிலர் முதல்ல எங்களுக்கு என்ன கிடைக்கும். உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. முதல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தனா வாங்குவதை பார்க்கலும் முதல்ல give praise and worship. அவர் துதி ஸ்தோத்திரம் பண்ணு, உனக்கு எல்லாம் தருவார். அல்லேலூயா சொல்லுமா. சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும், காணிக்கை கொடுத்தா என்ன கிடைக்கும். நீ முதல்ல ஒன்னைய கொடு, ஒன்னைய பலியா கொடு, ஒன்னைய காணிக்கையா கொடு. ஒன்னைய நீ காணிக்கை கொடுக்காம உன் காணிக்கை எதுக்கு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா. நான் இல்லாமல் என் காணிக்கை. பவுல் சொல்றாரு, உங்களுடையது அல்ல, உங்களையே நான் விரும்புகிறேன்ற. உங்க சித்தம், உங்க திட்டம், உங்க விருப்பம். அப்புறம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கிறது உலக பிரகாரம் சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும் ஆவிக்குரிய ஆகாரம். அல்லேலூயா சொல்லுமா. மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். எங்களுக்கு சரீரத்துக்கும் ஆகாரம் தேவை, இங்கே ஆவிக்குரிய ஆகாரம் தேவை. மன்னா
ஆண்டவர் சொன்னார், ஜீவப்பம் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தை மண்ணை புஸ்து அவன் செத்து போனான், எதை சாப்பிட்றவன் அவன் பிழைச்சிக்கிட்டே இருப்பான். ஆமென். இப்போ நம்ம கம்யூனுக்கு போகிறோம், அதுக்கு அடையாளமா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய பிசிக்கல் as well as spiritual. அவி சொல்றாரு 37ஆம் சங்கீதத்தில், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதில் உள்ளவன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி எல்லாம் சொல்லுங்க, சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் கண்டதில்லை. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது இறக்க மட்டும் என் தலைமுறைகளையும் கத்த கவனிக்கிறார். 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நான் இளைஞனாயிர முதிர் வயது நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு. இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தான் நீங்கள் தாங்க. என் சாமர்த்தியம் சம்பாத்தியம் சொல்லாத, என் திறமைன்னு சொல்லாத. உங்கள் இறக்கம் கிருபை. நல்ல வீட்டை கட்டி நல்ல சம்பாத்தியம் பண்ணி வீடெல்லாம் கட்டி ஆடு மாடு திரட்சி ஆகும்போது என் சாமர்த்தியம் சம்பாத்தியம் சொல்லாத. அப்படி சொன்னா நீ அதை கட்டிங்க வீட்டில் போய் பாருங்கள், உபாகம் 8ஆம் அதிகாரத்தில். ஆனால் எல்லாம் உங்கள் தயவு இறக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், நிர்வாணியாக வந்தேன், என்னை நிறைவாக வச்சுக்கிறீங்களே, அதுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தார். அப்புறம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் நீங்கள் எங்கள் கடன்களை மன்னிச்சிங்க, நாங்களும் மற்றவங்க மன்னிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. அதை நான் 544 சொல்லுவோம்ல, என்ன சொல்லுறது, உங்கள் சத்துருக்களை 544 அப்படி தானே. என்ன 544? மத்தேயு 544. ஈஸியாக மனசில் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் சத்துருக்களை சபிக்கிறவங்கள, பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, நிந்திக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்கள மன்னிங்க. மன்னிப்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய சிகரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ டிஜிஎஸ் பாடுவார், மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு. ஆண்டவர் நம்ம செய்த தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிறார்ல, நாம மற்றவங்களை மன்னிக்கணும்ல. நம்ம என்ன சொல்ல தெரியுமா, நான் செத்தாலும் அங்கே போக மாட்டேன். செத்தா எங்கே போக போகிறேன்? சமாதானம் நாங்கள் தான் வந்து அடக்கம் பண்ணணும். செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். நீ செத்த எங்கே போக போகிற? ஒன்னால தான் ஒன்றும் முடியாத. உன்னை தூக்கிறதுக்கு 4 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். புத்தி மாறணும். ஹல்லேலூயா சொல்லுமா. ஏன்னா யாரும் கொஞ்சம் கூட நமக்குள்ள கசப்பே வரக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. கசப்புனா வேறு முளைக்கக்கூடாதான். யாருக்கும் எனக்கு பகை இல்லைன்னு சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுமா. அவன் என்ன அருமையான போதனை ஆண்ட போதுகிறாரு. That is climate of his doctrine. சிகரம். அதான் மலை பிரசங்கத்தில் சிகரமானது. மன்னிப்பு 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 மன்னிக்கிறது. கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் மன்னிக்கிற மாதிரி நீங்கள் என் கடன்களை மன்னிங்க. அவர் மன்னிச்சிருக்கிறார்ல, நாம் மன்னிக்கணுமா வேண்டாமா? இந்த கிளாடிஸ், என்ன கிளாடிஸ், கிரகாம் ஸ்டெயின் அவரோட மனைவி ஒடிசாவில் அவர் புருஷனை, யார் பேருனா கிரகாம் ஸ்டெயின்ஸை, மாற்று மத நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் தீ வச்சு கொளுத்துனாங்க. அவங்க வெளியே அவங்க பெட்ரோல் அன்றைய கூட்டம் நடத்திட்டு அவங்க ஜீவில் படுத்துருக்காங்க. தீப்பிடிச்சு எரியும்போது வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தவங்களை பிடிச்சி சுற்றி நின்று ஒழுதிக்கு போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ கொடூரமான பாவிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அவர் தமிழ் ஆஃபீஸர் இருந்தனால அவர் வீட்டுக்கு அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வீட்டில் போய் சாப்பிட்டு போயிருக்காங்க பர்த்டேக்கு. அவ்வளோ கொடுமையாக தீ வச்சு கொளுத்துற சமயத்திலும் கூட அந்த புருஷனையும் 2 பிள்ளைகளையும் பார்த்துட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அவன் மனதார மன்னிக்கிறான். யாருக்கு வரும் இந்த எண்ணம்? அப்படி யாரும் நமக்கு அவ்வளவு மோசமான தப்பு பண்ணலை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா அதை விட மோசமான தப்பு பண்ண மாதிரி நாம் மன்னிக்கிறதில்ல, பேசுறதில்லை. அப்படி ஒத்துக்கிறோம். மன்னிப்பு. அல்லேலூயா சொல்லுமா. கசப்பான வேர் யாருக்குள்ளும் வரக்கூடாது. கசப்பான வேர் வந்தால் தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் அக்கிரமை சொந்தை கொண்டிருப்பேன், ஆனால் செவி கொடுக்க. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் எவ்வளவுதான் ஜெபம். ஏசாயால பாருங்க 1ஆம் அதிகாரத்தில், உன் ஜெபம் எனக்கு அருவருப்பார்க்கின்றார்.
ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலை, ஏன் நமக்கு இன்னும் கர்த்தர் செயலாற்ற முடியலன்னா ஏதோ சம்திங் இஸ் ராங். இந்த காலத்தில் சிறு பிள்ளைகள் எந்தையாவது வாயில் தூக்கி போட்டு வயிற்றால் போயிட்டு இருக்கும். அதுக்கு என்ன கிடப்பு சொல்லணும்னா வாய் தொக்கம் கிடக்கணுமா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதை மன்னிக்கணும், எங்களுக்கு கண்ணால் மன்னிக்கிறது கிடையாது. அப்புறம் என்ன சொன்னார், ஏன்னா பரமண்டல ஜெபத்தில் என்ன சொன்னார் கேட்டுங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது கடன்களை மன்னியும், எங்களை என்ன செய்யுங்க, சோதனைக்குள் படாதபடி தீமை என்று எங்களை என்ன செய்யுங்க. அப்புறம் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றேக்கும். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் வல்லமை மகிமை எவ்ரி எல்லாம் உங்களுடையது தான். அல்லேலூயா சொல்லுமா. ஆட்சி உங்களுடையது, மாட்சி உங்களுடையது, மகிமை உங்களுடையது, வல்லமை எல்லாம் உங்களுடையது. ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை போல எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தில் கொண்டு வந்திருக்கீங்களே, எங்களை நடத்துங்க. 3வது மாதத்து முதல் நாளைக்கான சிதைவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசை தந்திருக்க நன்றி. தொடர்ந்து நடக்கிற ஆராய்ச்சி பொறுப்பை நடத்தும் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்ரி. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.